ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு கோதுமை மாவில் உருளைக்கிழங்கு பட்டாணியை வச்சு ஒரு ரோல் சமோசா தாங்க செய்ய போகிறேன். அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை மாவு ரோல் சமோசா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு மாவு நம்ம எவ்வளோ எடுத்துக்கலான்னு பார்க்கலாங்களா. மாவு பிசைய நான் ஒரு 400 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். எதுக்கு மிக்ஸ் பண்ணுறோன்னா எண்ணெயும் உப்பும் நல்லா அதில் மாவில் மிக்ஸ் ஆகணும். இல்லைன்னா அங்கங்கே திட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு வரணும். மாவு மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த அளவுக்கு இருந்தால் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நம்ம மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சு இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசையணும். நல்லா அடித்து நல்லா அழுத்தி பிசையணும். அப்போ தான் சாஃப்டாக வரும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு டோ பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த பதத்தில் வந்தால் போதும். இப்போ நாம் கொஞ்சம் எண்ணெயை மேலே தடவி விட்டுக்கலாம். ஏன்னா மாவு காயக்கூடாது. தடவி விட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், சால்ட்டு, பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு பட்டாணியை வேக வச்சு எடுத்திருக்கேன். கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி தழை வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி மசாலா செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாய் காஞ்சதும் எண்ணெயை விட்டுக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்ல ஜீரணத்துக்கு நல்லது, அதனால் சீரகம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 3 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு மிளகாய் தூளும் போடுறோம், அதனால் பச்சை மிளகாய் போதுமானது. வெங்காயத்தை நான் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரணும். இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். கூடவே மிளகாய் தூளும் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணால் சாட் மசாலா கூட போட்டுங்க. அது கொஞ்சம் புளிப்புத்தன்மை வரும், அதனால் நான் போடலை. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயம் மசாலா எல்லாம் கலந்து வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணியை சேர்த்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கை நான் மசிச்சிருக்கேன். நல்லா கலந்து விட்டுங்க. மசாலாவை நல்லா கலந்து அந்த உருளைக்கிழங்கும் அந்த வெங்காய மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா இதில் நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் உள்ளே வைக்கிறதுக்கு. தண்ணி எதுவும் விடக்கூடாது. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டு நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவில் குட்டி குட்டியாக இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாவு எடுத்துக்கலாம். நான் உருட்டி நல்லா தேய்ச்சி நல்ல சப்பாத்தி மாதிரி தேய்க்கணும். ஆனால் நல்லா மெலிசாக இருக்கணும். சப்பாத்தி அளவுக்கு இல்லாமல் இன்னும் நல்லா மெலிசாக இருக்கணும். எவ்வளோ மெலிசாக இருக்கோ அவ்வளோ மெலிசாக நல்லது. இப்போ 4 பக்கமும் கட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் வரணும் நமக்கு, அதனால் 4 பக்கமும் கட் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்ட்ராக்டை நம்ம எடுத்து மாவோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேய்ச்சி வச்சதெல்லாம் நம்ம இது ஒரு டிசைனு கோடு போட்டுக்கலாம். நம்ம கீரி ரோல் சமோசா இந்த டிசைனில் செய்யலான்னு சொல்லிட்டு கோடு போட்டிருக்கேன் கீரி.
இப்போ இதில் நம்ம மசாலா வச்சு மடிச்சிடலாம். மடித்து ரோல் பண்ணணும். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ ரோல் பண்ணிட்டா சமோசா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஒரு மாவையும் நம்ம எடுத்து செஞ்சுக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வந்து சமோசாவாக ரோல் பண்ணிடலாம். மசாலா கரெக்டாக வைங்க. ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ஜாஸ்தியாகவும் இல்லாமல், ஏன்னா ரோல் பண்ணும்போது வெளியே வரும். அதனால் திட்டமாக வச்சுக்கோங்க. உள் பக்கமாக மடித்து ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சமோசாவும் மடித்து ரோல் பண்ணி நம்ம எடுத்து வச்சுப்போம். இந்த சமோசா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் ஆனியன் கூட வச்சுக்கலாம். சமோசா ரோல் சமோசாவுக்குள்ளே ஸ்டஃபிங் நம்ம விருப்பம்தான். இப்போ நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதும் இப்போ நம்ம சமோசாவை போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம போட்டு பொரித்து எடுத்துப்போம். லைட்டாக திருப்பி விடுங்க, இல்லைன்னா கருகிடும். ரொம்ப நேரம் விட வேணாம். மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயை சூடு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் வந்து கருகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம ரோல் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் திக்னஸ் இருக்கும், அது உள்ளவும் வேகணும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. கருகவும் கூடாது, அதே சமயம் வேகணும்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வேக வைக்கணும். இந்த மாதிரி போட்டு பொரித்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா லைட்டாக பொரிஞ்சு வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி திருப்பி விட்டு நம்ம பொரித்து எடுக்கணும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. நம்ம கோதுமையில் செய்கிறதுனால இதை நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம். முன்னாடி நாளே நம்ம இதை பொரிக்காமல் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா காலையில் வந்து நம்ம பொரித்து ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு போட்டு கொடுத்து விடலாம். சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்கும் இது டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதுக்கு சாஸ் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் வந்து இது தக்காளி சட்னி பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி சட்னிக்கும் இது ரொம்பவே ஆப்டாக இருக்கும். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி, எல்லா சட்னிக்குமே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தக்காளி சட்னி பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு புது ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.